இந்த பக்கம் அந்த ஜெயலலிதா நம்ம யாருக்கு எந்த சாதி முத்திரையும் கிடையாது. ம். ஜானகி அம்மாவுக்கு இது வரைக்கும் என்ன சமூகம்னே அவங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு விழுந்திருக்குது என்னன்னா ஒரு சமூக ரீதியான பிளவு. எடப்பாடி பழனிசாமியே ஒரு சமூகத்தின் முகமா பாக்குறாங்க. ஓப்பனா சொன்னா சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பாக்குறாங்க. இதுல இப்ப போகுது. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இந்த பக்கம் பார்த்தா முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஓட்டுகள் பக்கம். அந்த மாதிரியான அந்த ஒரு மாதிரி விஷயம் அவங்க போயிட்டு இந்த இருக்கு. பிளவு இருக்கு இல்லையா? அது ஆபத்தான பிளவு. ம். இப்ப இவங்களுக்கு யாருக்குமே ஒரு சமுதாய முத்திரை இல்லாத தலைவர்களாக இல்ல. காமன் லீடரா யாருமே இல்ல. அதான் சிக்கல் அதிமுகவுல ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு பிளவுபடுறதுக்கு காரணம். வலுவான தலைவர் இல்ல. இப்ப ஆ. 1000 விமர்சனம் அந்த மாதிரி ஜெயலலிதா மேல எந்த முத்திரையும் கிடையாது. இல்ல சார். ஆமா. எம்ஜிஆருக்கு கிடையாது, கலைஞருக்கு கிடையாது, இப்ப இருக்க ஸ்டாலின் கிடையாது. இவருக்கு எல்லாருக்கும் முத்திரை இருக்கு. சமூக இவர ஓபிஎஸ் ஒரு சமூகத்தின் முத்திரையா பாக்குறாங்க. எடப்பாடி பழனி இவங்களுக்குள்ள பிரச்சனை எதுலாம் வருது? எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் அதிமுக காரர் தான். 2 பேருக்கும் ஜெயலலிதா தான் தலைவர். 2 பேருக்கும் அண்ணா தான் தலைவர். 2 பேருக்கும் எட்டலை தான். 2 பேருக்குமே அதிமுக தான். ஏன் பிரச்சனைனா கொங்கு பகுதியில் யார் தலைவரா இருக்கிறது? அந்த சமூகத்தின் முகமா யார் இருக்கிறது? இப்ப அவங்களும் பிரச்சனை வருது. இப்ப அதான் பிரச்சனை. அண்ணாமலைக்கு இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? நீ ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி. அந்த சமூகத்தில் யார் முகமா இருக்குன்னு பாக்குறது. டிடிவி தினகரனுக்கு நான் நாயந்தருக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து அந்த சமூகத்தின் முகமா இருக்கு. நீ என்ன புதுசா வந்திருக்கிற? இதுதான் பிரச்சனை. இந்த பிளவுங்கிற ஆபத்தான பிளவு. இது வந்து கண்ணாடி போல விரிசல் விரிஞ்சிட்டே போகுமே ஒழிய ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதை பயன்படுத்தி தான் பாஜக வந்து ஒரு உள்ள கொண்டு வந்து முடிவு பண்றாங்க. பாஜகன்னா 2 திராவிட கட்சியில் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப லாஸ்டா நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக 22% ஓட் வாங்கி. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில், நம்ம உள்ள போக முடியல. அப்போ ஒரு கட்சியை காலி பண்ணா தான் அந்த இடத்துல உட்கார முடியும். நம்ம சேர்ல உட்காரணும், அந்த சேர்ல இருக்க ஆளை காலி பண்ணணும். ஆமா. அப்ப அந்த சேர்ல இருக்க ஒவ்வொரு காலையா உடச்சி விடு அப்படின்றதுதான் பிரச்சனை. அவங்க ப்ராப்ளம் என்ன, ஜெயிக்கிறது ஜெயிக்காது 2வது விஷயம். முதல்ல நம்ம உள்ள போய் உட்காரணும். அந்த வேலையை செய்யறாங்க. அது அதிமுக நிர்வாகிகளே பலரும் மனம் குமுறி பேசுறாங்க. இன்னைக்கு பாஜக வந்து எங்க கட்சியை சின்ன படமா படுத்திட்டு இருக்கு, நாசம் பண்ணிட்டு இருக்குன்னு பல ஆப்த ரெக்கார்டா நிறைய பேர் நம்மள்ட்ட புலம்புறாங்க.